எப்போவுமே நம்ம கடைக்கு 4 மணிக்கு காய் வண்டி வந்துடும். ஏன்னா நம்ம போய் அது மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால அந்த அண்ணன் காலையில் கொண்டு வந்து காய் வச்சுட்டு போயிடுவார். நான் 6 மணிக்கு வந்து அதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு கதவை நீக்கிட்டு சாமிக்கு பூ பறிச்சிட்டு வந்திருப்பேன். பூ வச்சுட்டு சாமி கும்பிட்டு தான் வியாபாரமே பார்ப்போம். கடையெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் தொளிச்சு விட்டுட்டு அப்புறம் தான் நான் வியாபாரத்தையே ஆரம்பிப்பேன். அதனால் நான் எப்போவுமே 1 ஹவருக்கு முன்னாலேயே வந்துடுவேன். காலையில் என்னோடய ரெகுலர் ஒர்க் என்னென்னா, WBCயில் ஒரு மீட்டிங் இருக்கும், BOBயில் ஒரு மீட்டிங் இருக்கும். 2ம் அட்டன் பண்ணிக்கிட்டே என்னோடய வியாபாரத்தை பார்ப்பேன். 2 வியாபாரமே முடிகிறப்பையும் கரெக்டாக மணி 10 ஆயிரும். 10க்கு மேலே எல்லோரும் எனக்கு ஒரு திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லாருமே சாம்பார் தூள், மஞ்சத்தூள், மிளகாய் தூள், கறி மசாலா, மட்டன் மசாலா இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப நாம் ஏன் மோர் குழம்பு தூள் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. தெய்வானையம்மாட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த அம்மா தான் சொல்லிச்சு, அரைச்சி பாருங்கள் அப்படின்னாங்க. சரி, நான் அவங்க சொன்ன மெஷர்மெண்டெல்லாம் வச்சு அரைச்சிட்டு காய வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தான் தோணுச்சு, நீங்களே எனக்கு குழம்பு வச்சுட்டு வாங்கன்னு ஒரு தயிர் பாக்கெட்டையும் கொடுத்து வச்சுட்டு வந்து கொடுத்தாங்க. அதை 2ஐயும் பிரியாக்காவும் தெய்வானையம்மாவும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. இது ஒரு பிராண்டிங்காக கொண்டு வரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது. கொண்டு வந்துடுவேன் கண்டிப்பாக. அப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஈவினிங்கும் என்னோடய ரெகுலர் கஸ்டமர்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம காலையில் 5 to 10ம் ஈவினிங் 4 to 9 தாங்க வியாபாரம். அது வரைக்கும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அந்த இடைப்பட்ட கேப்பில் தான் நம்மளோட ப்ராடக்ட்டை நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நைட்டு அவர் ஏதோ வெளியே ஃபங்க்ஷன்னு கிளம்பிட்டதுனால நான் தான் இன்றைக்கி கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தது. எப்போவுமே நம்ம கடையில் எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணாலும் கடைசியாக யாராவது 2 பேர் வந்து அமைதியாக நின்று வாங்கிட்டு தான் போவாங்க. இத்தனைக்கும் 9 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவோம். அப்போவே அப்படி தான் வந்து நின்று வாங்கிட்டு போவாங்க. ஓகே, நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோட உங்களோட